உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் டெம்பிள். அது பக்கத்தில் நியர்பை இருக்க கொள்ளிடம் ஆறுங்க. கொள்ளிடம் ஆற்று பகுதியில் இருக்கோம். நம்ம இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு எப்படி கரெக்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்வாசல், அது 4 வாசல் இருக்கும். அந்த பின்வாசல் அதில் நேராக வந்தீங்கன்னா இந்த கொள்ளிடம் மாதிரி அங்கே ஜாயிண்ட் ஆகும். இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளிடம் மாத்திரத்தில் இருந்தால் நம்ம ரங்கநாதருக்கு பூஜை பண்ணுறதுக்கு குடத்துலேருந்து ஐயர் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுவாங்க. சாமிலாம் குளிப்பாட்டியெல்லாம் இது பண்ணி மங்களகரமாக பூஜை பண்ணுவாங்க. அங்கே பாகன் இருக்கார், யானை இருக்கும். இந்த கொள்ளிடம் ஆற்றுல தான் அந்த யானையை குளிக்க வச்சு ஒரு அழகாக ஒரு கண்களாக காய்ச்சிங்க. அது இன்றைக்கி அவர் வரல, காலையில் இயர்லியாக வந்துட்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் 6 o'clock தான் வந்தேன். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்தேன்னா இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு வராமல் நான் போக மாட்டேங்க. இங்கே காலையில் இயர்லியாக ஒரு 6 o'clock நல்லா குளிச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் இருக்கும், ஸ்ரீ ரங்கநாதர் கோபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 செகண்ட் பொறுங்க, தெரியுதுங்களா? நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு பக்கத்தில் தெரியும். நல்லா அந்த கொள்ளிடம் ஆற்றுல குளிச்சிட்டோம்னா நல்லா உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ நல்லா முத்து அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா இயற்கையுடன் சீற்றத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அடிக்கடி இங்கே வருவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு வாங்க, ரங்கநாதரை தரிசிங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். இப்போ அட்வான்ஸாக நீங்கள் முதல் நாளே வந்துட்டீங்க அப்படின்னா அது நியர்பை பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ரங்கநாதர் டெம்பிளுக்கு நியர்பை எல்லாமே ரூம்ஸில் அவைலபிள் இருக்கும். எல்லாம் நல்ல ஒரு புனித தலத்தில் நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா மனசுக்கு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். இயர்லேயே ஒரு 5:30 நேராக வந்துட்டிங்கன்னா இங்கே உங்கள் குழந்தைகள் எல்லாம் ஃபேமிலியோடு வரலாங்க. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock எல்லா ஃபேமிலியோடு எல்லாம் குழந்தைகள் எல்லாம் குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல தரிசனத்துக்கு கிளம்பிடுவாங்க. அது நியர்பை இந்த டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டல் இருக்குது. நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு, இட்லி, தோசை, மதியம்லாம் மீல்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது, அங்கே ட்ரெயின் போகும். பட் இப்போ போகலை. அதை அந்த ட்ரெயின் போகிற அந்த வியூவை பார்த்தா வேறு லெவலாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நான் காலைல வந்தேன், குளிச்சிட்டேன். ரங்கநாதர் இங்கேருந்து தரிசனம் பண்ணியாச்சு. உடம்பு அவ்வளோ பிரிஸ்காக இருக்குங்க, நல்லா சுறுசுறுப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீ ரங்கநாதரோட மகிமை தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இயற்கையை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. எல்லாத்தையும் மறந்து ஒரு 1/2 hour இதுக்கு ஒதுக்கி பார்த்திங்கன்னா இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு இது வேறு லெவலாக இருக்குங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் சொல்ல வரல. பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு வாங்க. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு தண்ணியில் அவ்வளோ அதிகமாக வரல, ஜஸ்ட்டு லைட்டாக தான் வருது தண்ணி, அவ்வளோதான் வருது. நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. குழந்தைகள் ரொம்ப இதாகிடுவான், உள்ளே எல்லாம் இது பண்ணிடுவாங்க அப்படின்றது. நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்கள், சூப்பராக. ஓகே, தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.